எடப்பாடியை வெளியே அனுப்பிவிட்டு விஜயை உள்ள கொண்டு வர போகிறாங்க அப்படின்லாம் வந்து வதந்தியெல்லாம் வருது. அதெல்லாம் வந்து சுத்த அறிவுகட்டத்தனமான வதந்தி. விஜயை உள்ளே கொண்டு வந்தாலும் எடப்பாடிக்கு ஒரு ஜூனியர் பார்ட்னர் ஆக்கி விஜயை வச்சு எடப்பாடியை போட்டு தள்ளி விஜயை தங்களுக்கு ஒரு அனுமராக மாற்றிக்கொள்வாங்க. இப்போ அமித்ஷா தேர்தல் விஷயத்தை பற்றி மிக மிக அறிவியல் பூர்வமானவர். இங்கே வந்து அண்ணாமலை போன்றவர்கள் அல்லது பல புரோக்கர்கள் ஊதி பெருக்கப்பட்ட பின்பத்தை அமித்ஷா கிட்ட கொண்டு போய் விற்கலாம் முடியாது. ஒன்று தாவேக்கா இந்த கூட்டணியில் வந்தால் டிடிவி வந்தால் ஓகே, இலவச இணைப்பா அப்படியே கூட்டிகிட்டு வந்துட்டா ஓகே. ஆனால் டிடிவி திமுகவுக்கு போயிட்டாரு அப்படின்னா செங்கோட்டையன் என்ன சொல்லியிருக்காரு, அங்கே இருக்கிற கொங்கு மண்டலத்தில் இருக்கிற 60 தொகுதியை நான் தான் பார்த்துக்குவேன், எடப்பாடி எங்கே நின்னாலும் அதற்கு எதிராக கட்டமைப்பை நான் தான் உருவாக்குவேன். அவர் வெற்றி பெறுவாரோ இல்லையோ உங்கள் வெற்றி வாய்ப்பில் ஒரு நல்ல சேதாரத்தை ஏற்படுத்தும். இப்போ அதையும் பாஜக விரும்பாது. பாமகவை இல்லை அப்படின்னா சேலத்தில் இருக்கிற 11 தொகுதியில் மிஞ்சி போனால் ஒரு தொகுதி அதிமுக. பாமகவை நம்பி தான் அதிமுகவின் வெற்றி சேலத்தில் இருக்கு. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைய நிகழ்வில் நம்மோடு தோழர் மது சத்யா அணிகிறார். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். அண்ணாமலை டெல்லி பயணம், பிறகு நயினாருடைய டெல்லி பயணம், அதைத் தொடர்ந்து டெல்லியிலிருந்து அமித்ஷா தமிழ்நாடு வருவது, இவையெல்லாம் ஒரு புதிய ஒரு கூட்டணி உருவாவதற்கான ஒரு முயற்சி. ஒரு புது கூட்டணி உருவாக்க போறாங்க. என்டிஏல ஒரு பெரிய கட்சி இணைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது, அல்லது என்டிஏவே வேற ஒரு கலர்ல மாற போறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் அரசியல்ல பேசப்படுகிறது. அது என்னவாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அது என்டிஏ கூட்டணி எதுவாக மாறினால் திமுகவுக்கு அது ஒரு பலமாக இருக்கும். அது இப்போதைக்கு எதுவாக மாறினாலும் திமுகவுக்கு பலமாக இருக்காது அப்படிங்கிறது தான் என்னோட இது. என்ன அப்படின்னா அவங்களுக்கு வர வேண்டிய ஓட்டாக தான் அவங்க கன்சால்டேட் பண்ணணும்னு பார்க்குறாங்க. அதாவது இப்போ நிறைய வியூகங்கள் என்ன வருது அப்படின்னா எடப்பாடியை வெளியே அனுப்பிவிட்டு விஜயை உள்ள கொண்டு வர போகிறாங்க, விஜய் முதல்வர் வேட்பாளர் அப்படின்லாம் வந்து வதந்தியெல்லாம் வருது. அதெல்லாம் வந்து சுத்த அறிவுகட்டத்தனமான வதந்தி. விஜய் முதல்வர் வேட்பாளர், அண்ணாமலை துணை முதல்வர், அப்படி அந்த கணக்கு அப்படியெல்லாம் வந்து நயினார் நாகேந்திரன் அதை விடமாட்டாரு. நல்லா இருக்குல்ல, கேட்க நல்லா இருக்குல்ல, இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கும். ரீல்ஸ்ல இதை போட்டு பறக்க விடலாம் மொழியா, இதை வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. முதல்ல விஜய் வந்து பாஜகவோட போய் சேர்ந்தாருன்னா அவருக்கு இருக்கிற எல்லா முகாந்திரமும் காலியாயிரும், அவருக்கு இருக்க எல்லா நம்பகத்தன்மையும் போயிடும். பாஜகவோட நீங்க யாரு கை கோத்தாலும் இன்னைக்கு எடப்பாடியோட பாப்புலாரிட்டி குறையறதுக்கு காரணமே பாஜகவோட கூடி இருக்கிறாருன்றது தான். கரெக்டா? அப்ப பாஜக அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய தீய சக்தியாக மக்கள் பாக்குறாங்க. அது கூட யார் கை கோத்தாலும் இன்னைக்கும் திமுக மேல விமர்சனம் பண்ணா நீ வாஜ்பாய் அரசாங்கத்தோட கூட்டணி வச்சாங்கிறத திட்டுறாங்க. திமுக எப்ப 25 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணதுக்கே திமுக என்ன திட்டுவாங்குது அப்படின்னும் போது நீ இன்னைக்கு இப்ப கட்சி ஆரம்பிச்சு ஒரு தேர்தலை கூட பார்க்காம முதல் தேர்தலே நீ பாஜகவோட தான் எதிர்கொள்ற அப்படின்னா அது எந்த அளவுக்கு கேவலமா பார்ப்பாங்க அப்படின்றது தெரியும். இல்ல இப்ப அதிமுக பிஜேபியோட போறப்ப வாக்கு அடிப்படும் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். தாவேக்கா போறப்ப அப்படி வாக்குல அடிப்படாது இல்லையா? வாக்குன்னு ஒண்ணு இல்ல, இருந்தா தான் அடிப்பட வேண்டாம்ல. துணிச்சலா முடிவு எடுக்கலாம். துணிச்சலா முடிவு எடுக்கலாம்னா நீங்க வந்து முதல்வர் ஆகிறதுக்குலாம் ஆக முடியாது. சேர்ந்தா இப்ப ஏதாவது கோயம்புத்தூர்ல ஒரு தொகுதி இல்ல வந்து கன்னியாகுமரியில ஏதாவது ஒரு தொகுதின்னு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்க முடியும். உங்களால வந்து முதல்வர்லாம் ஆக முடியாது. இப்போ முதல்வருக்கான குழி தோண்டி போச்சிடலாம். கரெக்டா? இப்போ நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா அதிமுகவை வெளியேற்றுவது அப்படிங்கிறது பாஜகவோட இலக்கு கிடையாது. ஏன்னா அதிமுகவை விழுங்குவது அப்படிங்கிறது தான் பாஜகவோட இலக்கு அப்படின்னு இருக்கும்போது அவங்கள கூட்டணிக்குள்ள வச்சிருந்தா தான் விழுங்க முடியும். இப்போ ஜேடியோ விழுங்கியிருக்கிறாங்க. ஜேடி எத்தனை ஜெயிச்சாலும் சரி, நிதிஷ்குமார் வந்து ஆட்சியில் உட்காந்தாலும் சரி, மந்திரி சபையை ஃபுல்லாக வந்து பாஜக தான் நிரப்பி வச்சிருக்குது. பாஜக சொல்றது தான் அங்கே நடக்குது. அப்போ அதே நிலைமைக்கு தான் அதிமுகவை தள்ளணும்னு அவங்க பார்க்குறாங்க. 2031 எதிர்கட்சி அப்படின்னு இருக்கிறது வந்து பாஜகவுக்கும் திமுகவுக்குமான போட்டி தான் இருக்கணும்ன்றது அவங்களோட இலக்கு. இந்த தேர்தலை திமுகவை வீட்டுக்கு அனுப்பணுன்றது கூட பாஜகவோட இலக்கு கிடையாது. அப்ப அப்படி இருக்கும்போது அவங்க அதிமுகவை வெளியே அனுப்புவார்கள் அப்படிங்கிறதுலாம் வந்து பகல் கனவு. இல்ல விஜய் எப்படி அனுப்புவாங்க? அண்ணாமலை ஆர்மின்னு ஒண்ணு இருக்குன்றாங்க. அண்ணாமலை ஆர்மி வேலை செய்ய போகுதுன்றாங்க. அண்ணாமலை ஆர்மி அண்ணாமலைக்கே வேலை செய்யல அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். போன தேர்தலில் 1,10,000 சேவகர்கள் வந்து அண்ணாமலைக்காக கோயம்புத்தூர் வேலை பார்த்தாங்க சொன்னாங்க. நிறைய பேர் நான் ஜெர்மனிலேருந்து வந்தேன், யூஎஸ்லேருந்து நான் லீவ் போட்டு 1 மாதம் லீவ் போட்டு அண்ணாமலைக்காக வேலை பார்க்க வந்திருக்கேன்னு சொன்னால் அந்த ஜெர்மனிலேருந்து வந்தவன் வந்து அப்புறம் பேட்டி கொடுக்குறான், எனக்கு வந்து எலெக்ஷன் லிஸ்ட்டில் ஓட்டு இல்லைங்களாங்க அப்படின்னு. டேய் ஸ்லிப்பு கொடுக்கும்போது என்னடா பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு நம்ம கேட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்தோம். அப்போ அது போல் கேள்வி குத்தலாம் பார்த்தா அண்ணாமலை ஆர்மியை வச்சுக்கிட்டு எவனாவது ஒருத்தர் இருப்பான், திடீர்னு பார்த்தா சங்கர் சர்மா அப்படின்னு பேர் இருக்கும், அவன் ப்ரொஃபைல் பார்த்தா எங்கேயாவது உத்தரப்பிரதேசில் இருப்பான், அவன் அண்ணாமலை ஜி நெக்ஸ்ட் சிஎம்னு போட்டுக்கிட்டு இருப்பான். இந்த மாதிரி காசு கொடுத்து 4 பேர் அங்கங்க பேச வைக்கிறது, அப்புறம் நவிகா குமார் மாதிரி ஜேர்னலிஸ்ட் உட்கார வச்சு பேட்டி கொடுக்கறது, இங்கிலீஷ்ல பேசுறது, ஹிந்தியில பேசுறது, இந்த மாதிரி ஜுவாலங்கள் தான் காட்டலாம் மொழிய அது வாக்குகளாக வெற்றிகளாகலாம் வந்து எடுபடாது.
ஆனா அண்ணாமலை, நான் முன்னாடியே சன் டிவில டிபேட்ல சொல்லும் போது கூட சொன்னேன், அண்ணாமலை அப்படிங்கிறவரு அவங்களுக்கு ஒரு யூத் ஃபேஸா தேவைப்படுறாரு. பாஜக அதிமுக கூட்டணிகள் யூத் ஃபேஸ்ன்னு யாருமே கிடையாது. சரி. சுத்து வட்டாரத்துல வந்து அதிமுக சரி செங்கை ராமச்சந்திரனை வந்து தூக்கி பிடிக்க பார்த்தாங்க, அவர் அட்டர் ஃபெயிலியர் ஆயிட்டாரு அப்படிங்கிறது தெரியுது. அவரால் கவர முடியல, யூத்தை கவர முடியல. அப்ப அப்படி இருக்கும்போது அண்ணாமலைங்கிறது ஒரு ஃபேஸ், ஒரு கோட்டா ஃபில் பண்ண மாதிரி, அதாவது யூத், வயசானவர்கள், இல்ல வந்து இந்த ஜாதிக்கு அப்படின்னு வந்து ஒவ்வொரு முகங்கள் தேவைப்படுது இல்லையா? இல்ல இந்த இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு முன்னாடி வந்து நீங்க தமிழ்நாட்டில் ஒரு கட்சி அப்படின்னு வச்சிருந்தா காவேரி இஷ்யூ பத்தி பேசுற ஒரு முகமாவது இருக்கணும், ஈழ அரசியல பேசுற ஒரு முகமாவது இருக்கணும். அப்பதான் அது ஒரு அரசியல் கட்சியாக வெற்றி பெற முடியும்ன்றது. அது போல அண்ணாமலைக்குன்னு இந்த ஒரு யூத் ஃபேஸ், அப்புறம் வந்து ஆண்டர்பிரினர், இது முதலாளிகளின் ஆதரவாக இருப்பவர், டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு ஃபேஸுக்கு நீ இருந்துக்கோ அப்படின்ற மாதிரி இருக்கலாம் மொழியா. அவர்னால ஒரு 10 சீட்டு வந்துடும் அப்படின்றதுலாம் கனவு உலகம் தான். அப்ப அப்படி இருக்கும்போது இங்க அமித்ஷா எதுக்கு வராரு அப்படின்னா, பல குடும்ப சந்தைகளை தீட்டு வைக்க தான் வராரு அமித்ஷா. ஏன்னா முதல்ல நான் ஏற்கனவே நம்ம பேசும்போது சொல்லியிருக்கிறோம், திமுக வந்து இருக்கிறதுலே சந்திக்க போற ரொம்ப ரொம்ப எளிதான தேர்தல் இதுதான். அது திமுகன்னு இல்லை, எந்த தமிழ்நாட்டில் ஆண்ட ஆளும் கட்சி எதுக்குமே ரொம்ப ரொம்ப எளிதான தேர்தல் இதுதான். ஏன்னா 2011 திமுகவுக்கு இருந்த ஆன்டி இன்கம்பன்சியில் 5% கூட இப்போ கிடையாது. 2011 ஈழ அரசியல் மீது இருந்த மொத்த கோபமும் திமுக துரோகி அப்படின்ற ஒரு டேக்ல நிறைய பேர், எப்படி அதிமுகவை எதிர்ப்பவர்கள், பாஜகவை எதிர்ப்பவர்கள் கூட திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும்னு குறியா இருந்த காலம் 2011. மின்சார தட்டுப்பாடு, 8 மணி நேரம் 10 மணி நேரம் பவர் கட், அந்த கோபத்தில் மக்கள் இருந்தாங்க. 2G குற்றச்சாட்டு அன்னைக்கு நிரூபிக்கப்படல, இன்னைக்கும் அது நிரூபிக்கப்படல, அது போலி குற்றச்சாட்டு. ஆனால் குற்றச்சாட்டு நாட்டையே அதுக்கு தான் பின்னுக்கு தள்ளுது அப்படிங்கிற அளவுக்கான ஒரு குற்றச்சாட்டு. காங்கிரஸ் பண்ண தவறுகள்னால், பொருளியல் தவறுகள்னால் வந்த விலைவாசி ஏற்றம் எல்லாம் திமுக அடி வாங்குச்சு. இதை தாண்டி அழகிரி, தினகரன் இஷ்யூ, அதை தாண்டி ஒவ்வொரு ஊர்லயும் வீரபாண்டி ஆறுமுகம் அவர்களோ இல்ல பல திமுக அமைச்சர்கள் நிலத்தை அபகரிக்கிறார்கள்ன்ற குற்றச்சாட்டு. ஒரு சட்டமே கொண்டு வந்தாங்க. ஆமா, இத்தனையும் சேர்ந்து திமுகவுக்கு ஒரு பெரிய எதிரலை இருந்தது. இன்னைக்கு அந்த மாதிரி மக்கள் பிரச்சனைகள் இருக்கு. இப்ப தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை இன்ன வரைக்கும் இருக்கு, பல பிரச்சனைகள் அந்த மாதிரி இருக்கு. ஆனா அது எதுவுமே மாநிலம் தழுவிய அளவு ஒரு எதிரலை வீசுவதற்கு, ஒண்ணு அந்த பிரச்சனைகளோட தன்மையும் அந்த மாதிரி இல்லை, ஒண்ணு இன்னொன்னு எதிர்கட்சிகள் அதை கையில் எடுக்கிற நிலைமையிலே கிடையாது. நீங்க வந்து அது வந்து வேங்கை வயல் ஆகட்டும், நாங்குநேரி ஆகட்டும், கவின் மரணம் ஆகட்டும், சாம்சங் போராட்டமாகட்டும், தூய்மை பணியாளர்கள் போராட்டமாகட்டும், எந்த திமுக எதிர்ப்பு பிரச்சனை அப்படின்னு நீங்க கையில் எடுத்தாலும் அதிமுக அதுல எங்க இருந்துச்சுன்னா எங்கேயுமே இல்லை. நீங்க ஆல்டர்னேட்டிவா சொல்ற தாவேக்கா இப்போ வரைக்கும் திருப்பரங்குன்றத்தில் கூட வாயை திறக்கல, மதுரைக்கு மெட்ரோ தெரியலன்னு வாயை திறக்கல, எதுவுமே வாயை திறக்கல. ஸோ எதிர்கட்சிகள் இந்த எதிரலை உருவாக்கவே இல்லை அப்படின்றது காரணம், எதிரணி அப்படிங்கிறது சிறண்டு கிடக்குது. அதிமுக ஒரு பக்கம் இருக்குது, பாமக உள்ள இருக்குதா வெளில இருக்குதான்னு தெரியல, தாவேக்கான்னு ஒன்று இருக்குது, சீமான்னு ஒருத்தர் இருக்கிறாரு, இது இல்லாமல் டிடிவி எந்த பக்கம் போய் சேர போறான்னு தெரியாமல் இருக்காருன்னு சிதறண்டு கிடக்குது. இப்போ இந்த சிதறண்டு கிடக்குது அப்படிங்கிறது ஃப்ராக்மெண்டட் ஆப்போசிஷன் வச்சுக்கலாம். ஆனா ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ஃப்ராக்மெண்டட் வித்தின் வித் அவுட்னுவாங்க. வித் அவுட்ன்றது வெளியே கட்சிகளாக பிளவுபட்டு ஒண்ணு, இந்த கட்சிகள்லாம் உள்ளுக்குள்ளேயே பிளவும் பட்டு இருக்கிறது. பாமக ரெண்டா உடஞ்சு கிடக்குது. இப்ப டிடிவியும் ஓபிஎஸும் ஒரே நேர்கோட்டில் சென்று கொண்டிருந்தவர்கள் இப்ப 2 பேரும் வேற வேற திசையில செல்ற மாதிரி தோணுது. அவர்கள் ஒரே திசையில் செல்வாங்கன்னு தெரியாது. சசிகலா வேற இருக்காங்க. இந்த மாதிரி எல்லாம் அந்தந்த அணிகளுக்குள்ளே சிதைவு இருக்குது. அப்படின்னும் போது இதையெல்லாம் ஒட்டி செயல்பட தான் அமித்ஷா வராரு. ஏன்னா நீங்க வந்து பாமக இல்லை அப்படின்னா சேலத்தில் இருக்கிற 11 தொகுதியில மிஞ்சி போனா ஒரு தொகுதி அதிமுக ஜெயிக்கும். பாமக இல்லைனா பாமகவை நம்பிதான் அதிமுகவின் வெற்றி சேலத்துல இருக்குது. அப்ப அப்படி அதே போல பாமக ஜெயிக்கனாலும் அதிமுக கூட்டணி தேவை. சில தொகுதிகளில் இப்போ சேலத்தில் அருள்லாம் இருக்கிற ஜெயிக்கிறாருன்னா அது அதிமுகவும் பாமக இரண்டும் சேர்ந்த பலம் தான் ஒழிய தனித்து ஒரு கட்சிக்கு அங்கே பலம், வெற்றி வாய்ப்பை சுவைக்கும் பலம்லாம் கிடையாது. அப்போ அப்படி இருக்கும்போது அதை ஒட்டி ஆகணும். ஆனால் நான் சொல்லும் போது தெரியுது, நான் இப்போ நான் அருள் எக்ஸாம்பிள் சொன்னேன். அவர் எந்த அணியில் இருக்கிறாரு? அப்பா அணியில் இருக்கிறாரு. மகன் அணியில் பாலு எல்லாம் இருக்கிறாங்க. இப்போ இந்த மகன் அணி ஒரு பக்கமும் அப்பா அணி ஒரு பக்கமும் இருக்க முடியாது. இவர் வந்து போய் திமுக கூட்டணிலையோ தாவேகா கூட்டணிலையோ, அவர் வந்து அதிமுக கூட்டணியில் இருக்க முடியாது, இருக்க மாட்டாங்கன்றது வேற. அப்படி இருந்தால் பாமக தொண்டர்கள் என்ன பண்ணுவாங்க? கட்டமைப்பு பூரா அன்புமணி பக்கம் இருக்கு அப்படின்னாலும் தொண்டர்கள் பாக்குறவங்க, மதிப்பு வச்சிருக்கவங்க, அவர்களுக்குள்ளே சலசலப்பு ஏற்படும்ல. நம்ம அந்த சலசலப்புங்கிறது தேர்தலாம் வேணாம். ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி பார்த்தோமே, ஹைவேஸ்ல போட்டு கற்கால மனிதர்கள் கூட அடிச்சுக்கிட்டாங்க.
கம்பு கல் எல்லாம் பறந்துச்சு, போராபட்டுலாம் பறந்துச்சு. அப்போ அப்படி ஒரு சூழலை அமித்ஷா விரும்ப மாட்டார். இல்ல நான் புரிதலுக்காக கேட்கிறேன். அமித்ஷாவுடைய வருகையில பாமகவுடைய குடும்ப பிரச்சனை பத்தி இதெல்லாம் பத்தி பேசுவாங்களான்ற இல்ல, குடும்ப பிரச்சனையா பேச மாட்டாங்க. இந்த கூட்டணிக்கு பலம் சேர்ப்பதற்கு யாரெல்லாம் உள்ள இணைப்பதற்கு இந்த 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 சந்திப்புங்கிறது வந்து பாமகவை பத்தியோ இல்ல டிடிவி தினகரன் பத்தியோ பேசுறது கிடையாது. எடப்பாடி கிட்ட வந்து என்ன கேட்பாங்கன்னா, நீ இன்னும் கொஞ்சம் அகாமடேட்டிவா இரு, சரி நீங்கள் இங்க இவர் வந்தாலும் சேர்த்திக்கும் அவர் வந்தாலும் சேர்த்திக்கோன்னு இல்லாம நாங்க சொல்றவங்க எல்லாம் உள்ள சேர்த்திக்கிற மாதிரி வழிவிடுங்க. இல்ல இவர் சொல்லி அவருக்கு செய்யணுமா? இல்ல ஆமா ஒரு ஆர்டர் இல்ல, அது வந்து நம்ம இன்ன வரைக்கும் பாக்குறோம். அமித்ஷா தான் வந்து இதுல பலம் வாய்ந்த சக்தியா இருக்கிறாரு. ஆனால் எடப்பாடி வந்து அவருக்கு என்ன தோணிருக்கு அப்படின்னா, இப்போ செங்கோட்டையனை வெளியே அனுப்புகிற நடவடிக்கைலாம் பார்த்தீங்கன்னா அது கட்சியில் தன்னோட கண்ட்ரோல் வேணும் அப்படின்ட்டு ஒன்று பண்ணுறாரு. ஆனால் அது ஒரு பெரிய சேதாரத்தை ஏற்படுத்துது. இப்போ வந்து செங்கோட்டையன் என்ன சொல்லியிருக்காரு, அங்கே இருக்கிற கொங்கு மண்டலத்தில் இருக்கிற 60 தொகுதியை நான் தான் பார்த்துக்குவேன், நான் தான் கேண்டிடேட் போடுவேன், எடப்பாடி எங்கே நின்னாலும் அதற்கு எதிராக கட்டமைப்பை நான் தான் உருவாக்குவேன், இது எல்லாத்தையும் அவர் பேசியிருக்காரு. செங்கோட்டையன் போனதுனால அவரோட ஓட்டு எல்லாம் போயிருமானா போகாது. ஏன்னா வந்து செங்கோட்டையனுக்கு இது வரைக்கும் விழுந்த வாக்குகள்ன்றது இரட்டலைக்கு விழுந்த வாக்குகள் தான். செங்கோட்டையனுக்கு கொஞ்சம் வாக்குகள் இருக்கும். அதை வச்சு பெரிய மாற்றம் இல்லைனாலும் அவர் வந்து இதை வந்து ஒரு வெஞ்சன்ஸா எடுத்துக்கிட்டு முழு மூச்சு அங்க வேலை பார்த்தாரு அப்படின்னா அவர் வெற்றி பெறுவாரோ இல்லையோ உங்க வெற்றி வாய்ப்புல ஒரு நல்ல சேதாரத்தை ஏற்படுத்த முடியும் அவரால். அப்ப அதையும் பாஜக விரும்பாது. அப்ப அப்படி இருக்கும்போது எடப்பாடியிடம் சில பேரங்கள் பேசப்படும். அமித்ஷா வந்து அஃப்கோர்ஸ் வந்து நம்ம என்ன அமித்ஷா கட்டுப்பாட்டில் தான் எடப்பாடி இருக்கிறாரு அப்படின்னா கீழே உட்காருனா கீழே அப்படி இருக்காது. அரசியல்லாம் அப்படி இருக்காது. ஏன்னா யாரையுமே அப்படிலாம் நீங்கள் நடத்துனீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து அவங்க மேலே வரும்போது நீங்கள் என்ன ஆவீங்கன்ற கணக்கெலாம் அரசியல் எப்பயுமே இருக்கும். ஆனால் இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் இவங்களை கூப்பிட்டு வந்தீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு இது தரோம் அதை தரோம், அந்த ரிலாக்ஸேஷன் இந்த ரிலாக்ஸேஷன் பேரம் பேசப்படும். இந்த உடைந்து இருக்கிற கூட்டணியை ஒன்று சேர்ப்பதற்காக என்னென்ன வழி? ஏன்னா அவர் வந்து டிடியை வந்து இப்பயே சஜஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. திமுக தான் வெற்றி பெறும், மிருக பலத்தோட இருக்காங்க. அப்போ பண்ணோன்னே ஐயோ கிரீன் சிக்னலும் கொடுக்குறாரு. அப்போ அவங்க வந்து ஒன்று தாவேக்கா இந்த கூட்டணியில் வந்தால் டிடி வந்தால் ஓகே, இலவச இணைப்பா அப்படியே கூட்டிகிட்டு வந்துட்டா ஓகே. ஆனால் டிடிவி திமுகவுக்கு போயிட்டாரு அப்படின்னா அது ஒரு பெரிய அதெல்லாம் சாத்தியமா? கரவேட்டி அதெல்லாம் இருக்கு இல்லையா, அது பாரம்பரியம். அதிமுக ஓபிஎஸ் போய் பார்த்தாருல, ஸ்டாலினை பார்த்தாரு, அவ்வளோதான் பார்த்தாரு. அவர் அமித்ஷாவையும் போய் பார்த்தாரு. இல்லை அரசியலில் இப்படியெல்லாம் நம்ம யோசிக்கவே முடியாது. அது வந்து இப்போ ஒன்றும் இல்லை, கூட்டணியில் தான் யாரும் சேரணுன்ற அவசியம் கிடையாது. கூட்டணி எல்லாமே நல்ல ஆதரவாலாம் வேலை பார்க்கலாம். எப்படின்னா இப்போ திமுகவும் அதிமுகவும் ஒரு நெக் டு நெக் போட்டி இருக்கிற ஒரு தொகுதி, அங்கே அதிமுக வாக்குகளை பிரிப்புற மாதிரி நான் கேண்டிடேட் போடுவேன், திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கிற இடத்துல நான் டம்மி கேண்டிடேட் போடுவேன். இது ஆதரவு தானே? இப்படி இருந்தாலே போதும் இல்லை, இப்படி கூட செயல்பற்றக்கூடாது அப்படின்னு அமித்ஷாவுக்கு நல்லா தெரியும். அதாவது இங்கே வந்து அண்ணாமலை போன்றவர்கள் அல்லது பல புரோக்கர்கள் ஊதி பெருக்கப்பட்ட பின்பத்தை அமித்ஷா கிட்ட கொண்டு போய் விற்கலாம் முடியாது. அவர்கள் வந்து மற்றவர்கள்ட்ட பாஜக கிட்ட விற்கலாம். ஆனால் அமித்ஷா அப்படிங்கிறவர், அமித்ஷா ஏன் பலம் பொருந்தியவராக இருக்கிறார்னா இந்த கட்சி கட்டமைப்பை தாண்டி பேரலாக அவர் ஒரு தரவுகள் சேகரிக்கிற நிலைமைகளை கணிக்கிற ஒரு மெக்கானிசத்தை அவர் வச்சிருக்கிறார். ஒரு கட்டமைப்பு அண்ணாமலை சோர்ஸ்லாம் கொண்டு போய் அமித்ஷா கிட்ட சொல்லுவாரு, என்ன சொன்னாலும் இல்லை. இப்போ ஒரு கட்சி மாநாடு நடக்குதுன்னு வச்சுக்கோங்க பிஜேபியில், இது நான் வந்து கண்கூடா பார்த்து என்ன எப்படி இதை பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும். அதனால சொல்கிறேன், கட்சியிலேருந்து இத்தனை பேர் வந்தாங்க அத்தனை பேர் வந்தாங்கன்னா அமித்ஷாட்ட ரிப்போர்ட் போவோம். அது இல்லாமல் அமித்ஷா ஒரு சர்வே டீம் வச்சுருப்பார். அந்த சர்வே டீமை அங்கே இருக்கிற டீ கடைக்காரர்லேருந்து அங்கே வந்து குச்சீஸ் நிறைய கூட்டம் கொடுக்குன்னு குச்சீஸ் வந்து வைப்பாங்களா, அவங்கள்ட்ட இருந்து அந்த கூட்டத்தில் எவ்வளோ வந்ததுன்னு காவலர்கள்ட்ட இருந்து எல்லாருக்கிட்டையுமே இருந்து கவனித்து அவங்க ஒரு கணிப்பு அனுப்புவாங்க அமித்ஷாவுக்கு. அமித்ஷா ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு அதுல தான் முடிவு எடுப்பாரு. இன்னொன்று, அவர் இதை வைத்துக்கொண்டு இவன் எவ்வளோ டுமில் வரான்னு அவருக்கு தெரியும். இல்லை அந்த உரையாடல் எப்படி இருக்கும்? இப்போ அண்ணாமலை ஒரு சோர்ஸ் கொண்டு போய் கொடுக்குறாங்க, கொடுக்கும்பொழுது டிடிவி இருக்காங்க, பன்னீர்செல்வம் இருக்காங்க, நம்ம இப்படி ஒரு அணியை உருவாக்குனா விஜயோட போகலாம் அப்படின்னு ஒரு தகவலை சொல்லப்பட்டதா சொல்றாங்க. அதை அமித்ஷா எப்படி பார்த்துருப்பாரு, எப்படி மேனேஜ் பண்ணிருப்பாரு? இல்லை அது போய் பேசாத கிளம்படா அப்படிலாம் பேச மாட்டாங்க. சரிப்பா அப்படின்னு சொல்லி வாங்கி வச்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அடுத்து ஒரு 4 வாரத்துக்கு இவர் மீட்டிங் கேட்பார், மீட்டிங் அப்பாயின்மெண்ட் தர மாட்டாங்க. ஸோ இப்படி தான் அது அரசியலில் இப்படி தான் வந்து நகரும். ஏன்னா நீங்கள் அண்ணாமலையை விட
நயினா நாகேந்திரன் சொல்லுவதை நம்புவாங்க. இல்ல ஆனா அண்ணாமலை டெல்லி போயிட்டு வந்த பிறகுதான் பத்திரிகையாளர் சந்திப்புல திமுக அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. KN நேரு ஊழல் குற்றச்சாட்டை வைக்கிறாரு. இடி சொல்லியும் பதிவு பண்ண மறுக்கிறாங்க அப்படின்லாம் பேசுறாரு இல்லையா? இதெல்லாம் என்னன்ற அமித்ஷா பார்த்து வந்த பிறகு நடக்குதுன்ற அடுத்தடுத்து பல கைது ஆவாங்கன்னு சொல்றாங்க திமுக அமைச்சர்கள். சரி, அது வந்து காக்கா உட்காந்து பழம் வந்த கதையாகவும் இருக்கலாம். இன்னொன்று இல்லை, போய் நம்பவே மாட்டாங்க அப்படின்றனாலும் ஒரு பல விஷயங்கள் பேசப்படும். அதில் 8 விஷயத்தில் அவர் வந்து 2 விஷயத்த நம்பலாம், 6 விஷயத்த தூக்கி போடலாம். இந்த மாதிரி பல விஷயம் நடக்கலாம் இல்லையா? இப்போ வந்து சார் இந்த விண்டோ இருக்குது, இவங்க வந்து திமுகவில் இந்தந்த அமைச்சர்கள் இப்படி திட்டம் தீட்டிருக்காங்க, அவங்களெல்லாம் லாக் பண்ணுறதுக்கு எதாவது பண்ணுங்கன்னா அதை அவர் அந்த பரிந்துரை ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் இங்கே இருக்கிற நிலைமைகள், அண்ணாமலைக்கு ஒரு பார்வை இருக்குது, நயினா நாகேந்திரனுக்கு ஒரு பார்வை இருக்குது, திருப்பதி நாராயணுக்கு ஒரு பார்வை இருக்குன்னா பார்வையாக இருக்கலாம். ஆனால் உண்மை ஒன்றாதான் இருக்கும். வெற்றி வாய்ப்பு இந்த தொகுதிகள்லாம் வெற்றி வாய்ப்பு இருக்குன்னா அது நீங்கள் போய் கணக்கெடுத்தாலும் அதாக இருக்கணும், நாங்கள் போய் கணக்கெடுத்தாலும் அதாக இருக்கணும். அதான் ரிசர்ச் வந்து கன்சிஸ்டன்சின்னுவாங்க, நிலையா இருக்கு. அந்த நிலையா இருப்பது, யாரு அந்த தரவுகளை சேகரித்தாலும் அதுதான் வரும். அப்போ அப்படி இருக்கும்போது அது போன்ற விஷயங்கள் அமித்ஷா வந்து கேம்பிள் பண்ண மாட்டார். அவர் வந்து எப்பயுமே அவர் வந்து ரொம்ப விஞ்ஞானபூர்வமான ஆளுநர் பிஜேபியில். அப்படியா? வெளியே வந்து நீங்க வந்து எவ்வளவு வேணாலும் சனாதனவாதி அதெல்லாம் இல்ல, சனாதனவாதினா அதெல்லாம் நம்மளுக்கு தான். அவங்கெல்லாம் விஞ்ஞானபூர்வமா தான் இருப்பாங்க. ஏன்னா விஞ்ஞானபூர்வமா இயங்கினா தான் வெற்றி வாய்ப்பு வரும். ஓட்டு மிஷின் உட்பட. ஆமா, எல்லாத்துலயும் ஆமா. அதாவது நம்ம இவங்களை கணிக்கிறது எப்படின்னா, நம்ம வந்து மாட்டு மூத்திரத்தை விற்கிறாங்க அப்படின்னா அவங்க டெய்லியும் காலைல மாட்டு மூத்திரம் குடிப்பாங்க நம்ம நினைக்கிறோம். கிடையாது. அவன் இருக்கிறதுலே உலகத்திலே பெரிய நியூட்ரிஷனிஸ்ட், பெரிய டாக்டரை வச்சுக்கிட்டு என்னென்ன சத்தான உணவு சாப்பிடணுமோ அதான் சாப்பிட்றான். மாட்டு மூத்திரங்கிற கீழே இருக்கவனுக்கு தான். கரெக்டா? சாதி ஆணவ படுகொலை செய்யறவன்லாம் ஆதரிப்பான், சாதியெல்லாம் வளர்த்துவான். ஆனா அவன் வீட்டுல சாதி மாதிரி இருக்கல பெரிய தொழிலருக்கு தான் பையன் எடுத்திருப்பான். கரெக்டா? அவன் அறிவியல் பூர்வமா தான் இயங்குவான், அறிவியல் நம்மளுக்கு தான் மறுப்பான் அவன். கரெக்டா? அப்ப அமித்ஷா தேர்தல் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மிக மிக அறிவியல் பூர்வமானவர். அதனால நீங்க வந்து 4 இன்ஃப்ளூயன்சரை கூப்பிட்டு பாருங்க எங்களுக்கு ஆதரவு பெறுகுதுன்னு காட்டுறது, வார் ரூம் வச்சு எல்லா யூடியூப்லயும் போய் அண்ணாமலை சூப்பர் அப்படின்னு கமெண்ட் போடுறது, இதெல்லாம் அமித்ஷாக்கு வந்து ஒரு பொருட்டே கிடையாது. இந்த ஆர்மியெல்லாம் நம்ப மாட்டார் அமித்ஷா இல்லையா? ஆர்மி பத்தி ஒரு பெரிய அக்கறை இருக்காது அவருக்கு. அதை பத்திலாம் அக்கறை இருக்காது. என்ன அப்படின்னா, இங்க நீங்க ரவீந்திரன் துரைசாமிலாம் அடிக்கடி எடுத்திருப்பீங்க. அவர் வந்து எவ்வளவு ஜாதியை பத்தி பேசுறாரு. ஆமா, இந்த ஜாதி அவ்வளவு ஓட்டு, அந்த ஜாதி இவ்வளவு ஓட்டு, வாய்ப்பாடே போட்டு வச்சிருக்காரு. ஆமா, ஜாதி வாய்ப்பாடு. ஜாதி வாய்ப்பாடு அது அப்படிலாம் இயங்குறது கிடையாது. எல்லா ஜாதி மக்களும் அப்படியெல்லாம் ஓட்டெல்லாம் போட்டுலாம் அப்படியெல்லாம் மாற மாட்டாங்க. இருந்தாலும் ஒவ்வொரு தலைவர்கள் இன்னைக்கு சாதிய குறியீடா தான் மாற்றப்பட்டிருக்கிறாங்க. டிடிவினா ஒரு சாதி, அது சாதியிலையுமே சொல்றது உட்சாதி. ஓபிஎஸ்னா ஒரு ஓபிஎஸும் நயினார் நாகேந்திரனும் ஒவ்வொரு உட்சாதியின் குறியீடுகள் இப்படியெல்லாம் இருக்கிற போது அதையெல்லாம் கணக்கில் கொண்டுதான் அமித்ஷா வந்து கணக்கு போட வேண்டும். ஏன்னா இது ஓட்டு மட்டும் கிடையாது. இந்தந்த சாதிகளை நீங்கள் சமூக ரீதியாக, அந்த சோசியல் இன்ஜினியரிங் சொல்றாங்க இல்லையா, சமூக ரீதியாக இந்துத்துவத்துக்குள் கொண்டு வருவதற்கு இதையெல்லாம் தேவைப்படுகிறது. ஏன்னா இன்னைக்கு நீங்க வந்து அந்த சாதியை எங்களை பிரதிநிதித்துவப்படுத்தி விட்டார்கள் என்ற உணர்வை கொடுத்தாதான் நாளைக்கு அந்த சாதிக்குள்ள நீங்க வந்து பாருங்க, உங்க சாதியை சேர்ந்தவர் தான் எனக்கு அனுமரா செயல்படுறாரு தமிழ்நாட்டில். சிராக் பாஸ்வானுக்கு பண்ணாங்கல்ல. ஏன்னா நாங்க உங்களுக்கு சீட்டு கொடுக்குறோம், அவங்களை ஜெயிக்க வைக்கிறோம். இப்ப அந்த அவரை வைத்து கொண்டு அந்த சாதிக்குள்ள இந்துத்துவம் அழகாக கருத்துக்களை பரப்பலாம் இல்லையா? அது போலதான் பிஜேபி, RSS இந்த ஒத்திசைவுல தான் அவங்க இயங்குறாங்க. அது நம்மளுக்கு புலப்பட்டது. அவர்கள் எந்த சாதியும் விட்டுவிடக்கூடாது அப்படின்ற குறியில் இருப்பாங்க. அதனால இது ஓட்டு சீட்டு அப்படிங்கிறத தாண்டி இந்த சோசியல் இன்ஜினியரிங்கும் அவர் கணக்கில் வைத்து கொண்டுதான் செய்யணும். இன்னொன்னு, இங்க திருப்பரங்குன்றம் பிரச்சனை தீயா போயிட்டு இருக்கணும் போது அமித்ஷா வந்து இங்க ஒரு ஸ்ட்ராட்டஜியை செய்ய முற்படுவார். திருப்பரங்குன்றத்துக்கு ஏதாவது ஒரு அதிரடியான இப்பவே தெரியற மாதிரி இருக்காது. திடீர்னு பிப்ரவரியில் ஏதாவது ஒரு பிரச்சனை கிளப்புவாங்க. இப்ப வெறும் கருப்பர் கூட்டம்ன்ற ஒரு வீடியோ வச்சுக்கிட்டு வேல் யாத்திரை வரைக்கும் போனாங்க. கரெக்டா? அந்த வேல் யாத்திரையோட தொடர்ச்சி தான் இன்னைக்கு திருப்பரங்குன்றம். இப்ப நீங்க பல கோயில்களை எடுத்துக்கலாம். அவங்க எல்முருகன் உருவாக்கணும் அதுதான் இல்லையா? முருகனை வைத்து முருகன் அப்படி எல்லாம் உருவாக்கி இன்னைக்கு திருப்பரங்குன்றம் முருகன் அப்படின்னு அவங்க அடையாளம் காண்றது என்ன அப்படின்னா இது போன்ற நடவடிக்கைகள். இன்னும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம பக்கத்துல இருக்கிற சில பேர் என்ன பண்ணாங்கன்னா, பயங்கர புது உக்தி அப்படின்ற பேர்ல நாங்க ராமருக்கு எதிராக முருகரை நிறுத்துறோம் அப்படின்னு சொல்லி இவங்களே தட்டில் வச்சு முருகரையும் அவருக்கு தூக்கி கொடுத்தாங்க. அதுவும் ஒரு ஸ்ட்ராட்டஜி. அது ஒரு தவறான ஸ்ட்ராட்டஜின்றது நம்மளுக்கு தெரியுது. முருக பக்தர்களின் வழிபாட்டு உரிமையை காப்பது வேற, நம்மளே முருகரை தூக்கி பிடிப்பதுன்றது வேற அப்படிங்கிற டிஸ்டிங்ஷன் இல்லாம அவன் வலையில போய் நம்ம விழுந்ததும் இருக்குது. ஆச்சா? ஸோ அப்படி இருக்கும்போது
இதையெல்லாம் கணக்கில் கொண்டு தான் அவர் வராரோ இல்லையா. எடப்பாடியை வெளியே விட்டு தளபதியை முதல்வராக்குவதெல்லாம் அவருக்கு கனவு கிடையாது, நோக்கம் கிடையாது. ஏங்க இதான் ஸ்ட்ராட்டஜினா அவர் சந்திரபாபு நாயுடு வெளியே தள்ளிட்டு பவன் கல்யாணம் தானே முதல்வராக்கிருக்கணும். பவன் கல்யாணையே ஒரு ஜூனியர் பார்ட்னர் ஆக்கி இப்ப பவன் கல்யாணம் வச்சு சந்திரபாபு நாயுடு காலி பண்ணிட்டு இருக்காரு. பாருங்க, சனாதன தர்மான்னு பவன் கல்யாணம் பேசிக்கினே இருக்காரு. சந்திரபாபு நாயுடுவால அப்படி பேச முடியாது. கரெக்டா? சனாதன தர்மம்னு பேசுறது மட்டும் இல்லாம சனாதன ப்ரொடெக்ஷன் போர்டுன்னு ஒன்று உருவாக்கணும்னு எது திருப்பரங்குன்றத்தை வச்சு பேசுறாரு பவன் கல்யாண். இன்னைக்கு நாடு முழுக்க இருக்கிற இந்துத்துவவாதிகளுக்கு சந்திரபாபு நாயுடுவை விட பவன் கல்யாண் தான் பயங்கர பாப்புலாரிட்டி. இன்னும் சொல்ல போனா இண்டிகோ பிரச்சனையில யார் அடி வாங்க விடுறாங்க? அங்க ஏவியேஷன் மினிஸ்டரா இருக்கிறவரு நாயுடு, அவரே அடி வாங்க விடுறாங்க வேணுன்ட்டு. அர்னாப் கோசாமி இந்த அரசை விமர்சிச்சது கடைசியா எப்போ? ஆனா ஏவியேஷன் மினிஸ்ட்ரியை பத்தி அப்படி போட்டு பொழக்கிறான். எல்லாரும் அந்த மினிஸ்டரை கூப்பிட்டு சரமறையை கழிக்கிறாங்க. ஆனா அதுல என்ன ஒரு மிஸ்கால்குலேஷன் ஆகி போச்சுன்னா, அவர் பேட்டின்னு போய் அவர் பயங்கரமா ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இவங்க வந்து குளிலத்தில் பார்த்தது அந்த யூஸ் பண்ணிக்கிட்டாரு. ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, விஜயை உள்ள கொண்டு வந்தாலும் எடப்பாடிக்கு ஒரு ஜூனியர் பார்ட்னர் ஆக்கி விஜயை வச்சு எடப்பாடியை போட்டு தள்ளி விஜயை தங்களுக்கு ஒரு அனுமராக மாற்றிக்கொள்வார்கள். இதுதான் பாசிபிள் ஸ்ட்ராட்டஜியோல. எடப்பாடியை வெளியே தள்ளிட்டா பாஜகவின் நீங்க கடந்த 10 வருஷம் தேர்தல் வர்றாரு தப்பாக போயிடும். அப்புறம் அவங்க அஜித் பவாரை வச்சு என்சிபியை காலி பண்றது, ஏக்நாத் ஷிண்டே வச்சு சிவசேனா காலி பண்றதுன்ற ஸ்ட்ராட்டஜியில் தானே வராங்க. இப்ப எடுத்து மத்தனை ஆக்கி விட்டு வேடிக்கை பார்க்குற அளவுக்கு வந்து ஒரு பெரிய ஆளுமை, அதாவது பெரிய மனசு கொண்டவங்கலாம் பாஜக காரங்க கிடையாது, அமித்ஷாவும் கிடையாது. இப்போ அப்படி இருக்கும்போது இந்த வதந்திகளை புரோக்கர்களை சொல்வதை வச்சுக்கிட்டலாம் அமித்ஷா இயங்க மாட்டாரு. அந்த அளவுக்குன்னு ஒரு அறிவு இருக்கு, அந்த அளவுக்குன்னு ஒரு இதுக்கான தேர்தல் அறிவியல்ல வந்து இன்னைக்கு வந்து பாஜகவில் மிக கூர்மையானவர் அமித்ஷா தான். சார், அமித்ஷா வந்து இந்திய தேர்தலின் முறையவே மாத்திருக்கிறார் அப்படின்றதானே எல்லாருமே எழுதிக்கிட்டே இருக்கிறாங்க. இன்னைக்கு வந்து திமுக வாக்குச்சாவடி என்னது வாக்குச்சாவடி அப்படிங்கிற வெற்றி வாக்குச்சாவடிலாம் ஆரம்பிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அந்த அளவுக்கு போட்டி போட்டாதான் இதை நம்மளோட வெற்றியை நிலைநிறுத்த முடியும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துக்கு வந்து அமித்ஷா வந்து ஊரையே தள்ளி விட்டுருக்கிறார். ஏன்னா அதுல வந்து எதிர்கொள்ள முடியாத ஆப் ஆகட்டும் டிஎம்சி ஆகட்டும் எப்படி தடுமாறிட்டு இருக்குன்னு பாக்குறோம். அதுல திமுக மட்டும் தான் உறுதியா நிக்குது. அப்படி உறுதியா நிற்கும் போது இந்த இப்படியான ஒரு சூழல்ல அவர் வந்து இந்த கேம்பிள்லாம் பண்ண மாட்டாரு. ஒரு வாய்ப்பு தான் கொடுத்து பார்ப்போமேனு. சரியா, நம்ம ஸ்கூல்ல படிச்சவங்க காலேஜில் படிச்சவங்க அவனுக்கு என்னப்பா ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம்னு சொல்லலாம். ஆனால் அமித்ஷா எல்லாம் அப்படி எல்லாம் சொல்றதுக்கான வாய்ப்பு கிடையாது. இன்னொன்று, இந்த குடும்பங்கள் அது டிடிவி ஓபிஎஸ் ஆக இருந்தாலும் சரி, அது நான் வந்து ஒரு குடும்பம்னு சொல்றேன். ஏன்னா அது ஒரு பிளாக்காக தான் ஓட் பண்றாங்கன்ற மாதிரி தான் இன்ன வரைக்கும் பேட்டர்ன் இருக்கு. அல்லது பாமகவில் இருக்கிற இரு தரப்புகள், தேமுதிக, இது அத்தனையும் ஒரு கூட்டணிக்குள்ள வந்தா தான் திமுகவை எதிர்க்கும் பலம் இருக்குன்னு அவருக்கு தெரியும். தாவேகா ஓட்டலாம், இப்போதைக்கு தாவேகா வெளில வச்சிடலாம். தாவேகா உள்ள இருக்கு வெளில இருக்கு அப்படின்றத தாண்டி இது அத்தனையும் அதிமுக பாஜக கூட்டணியில் வர வேண்டும் அப்படின்றத அவரோட ஆசையா இருக்கும். ஏன்னா 2021 இந்த கூட்டணியில் தான் எதிர்கொண்டாங்க தேர்தல். நாடாளுமன்றத்தில் மட்டும் மாறிட்டாங்க. அப்ப அண்ணாமலை சொன்னதை கேட்டிருக்காரு இல்லையா அமித்ஷா? இல்ல, அப்ப அண்ணாமலை சொல்றதை கேட்டிருக்காரோ இல்லையோ, ஒரு நபரை கேட்கிறாரா கேட்கலையா அப்படின்றது கிடையாது. அண்ணாமலை கட்சி கட்டமைப்பாவே ரெண்டா உடச்சு விட்டாரு. சேரவே முடியாதுன்ற அளவுக்கு எடப்பாடி தற்கொலை அம்மையாரை பத்தி எல்லாத்த பத்தியும் ரொம்ப இதா பேசி நிகழ்ச்சிகள் வந்து எப்படி டிவிஎஸ்சி இது கரப்ஷன் விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு, 4 ரைடு விட்டா நீ என்கிட்ட தானே வரணும்லாம் பேசினார் அண்ணாமலை. இப்படியெல்லாம் பேசினதுக்கப்புறம் அது அமித்ஷா இல்லை, அமெரிக்காக்காரனே வந்தால் கூட ஒட்ட வைக்க முடியாது. ஸோ அப்படிதான் இருந்துச்சு. இன்னொன்று, நாடாளுமன்ற தேர்தல் நீங்கள் நல்லா பாருங்க, மோடி கோயம்புத்தூருக்கு வந்து வாக்கு கேட்குறாரு. யாரோட? அண்ணாமலை. அமித்ஷா வந்திருக்க மாட்டாரு. சரி, கவனிக்கணும், இதெல்லாம் கவனிக்கணும். அவருக்கு வந்து அண்ணாமலை மீது முதல்ல அவர் நம்பிக்கை வைத்தவராக இருந்திருக்கலாம். ஆனா அதற்கு பிறகு அண்ணாமலை விடுவது அத்தனையும் ரீல் அப்படிங்கிறது அமித்ஷா கண்டிப்பா தெரிஞ்சிருக்கு. இப்ப புரிஞ்சிருப்பார் இல்லையா? புரிஞ்சதுனாலதான் அவர் வெளியே தள்ளாங்க. தொடர்ந்து பேசலாம். மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா.